டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு யூரின் அர்ஜென்சி அப்படிங்கிறது எதனால உண்டாகுது, இது யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளால வந்து உருவாகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம். ஸோ யூரின் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர். ஸோ உடனடியாக நான் வந்து பாத்ரூம் போயிடணும், அதுவே எனக்கு நைட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து வயதை பொறுத்து இதற்கான காரணங்கள் வந்து மாறுபடும். ஸோ ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க, அடிக்கடி வந்து எனக்கு யூரின் போகணும் போல இருக்கு, யூரின் போனா எனக்கு ஃபுல்லா வந்து போக மாட்டேங்குது, ஏதோ உள்ள தேங்கி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்து இருக்கு, அதே மாதிரி இந்த யூரின் போகக்கூடிய ஃபோர்ஸும் கூட வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஸோ ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல இது வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டா வந்து இருக்கலாம். ஸோ உங்களுடைய சிறுநீர் பைக்கு ஜஸ்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ராஸ்டேட்டுங்கிற ஒரு கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய சிறுநீர் பையை அழுத்துறதுனால அடிக்கடி நமக்கு யூரின் போகணும் போல இருக்கும். யூஸ்வலா அந்த சிறுநீர் பையில வந்து நமக்கு 1ல இருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பகல்லையும் சரி நைட்லையும் அடிக்கடி வந்து யூரின் போகணும் போல இருக்கும். போனாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ போயிட்டு வந்த பிறகும் கூட திருப்பி போகணும் போல இருக்கும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு முழுமையா வெளியாகாத மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வாழைப்பழத்தோட தோல் வந்து நீங்க நல்லா ஒரு மிக்சியில போட்டு அடிச்சோ, இல்லை வந்து அதை நீங்க அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சதைப்பற்றான பகுதி இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்கேன் பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது அளவுல பெருசா இருந்தது அப்படின்னா, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட அளவு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க PSA அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கணும். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட அளவு அதிகமா இருந்ததுன்னா அது கேன்சரா கூட வந்து இருக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்ல நல்ல சேஞ்சஸ் வரும். இதுவே ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த யூரின் போறதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, டே டைம்லயும் நான் ஒரு 10 வாட்டி போறேன் டாக்டர், நைட்லயும் அடிக்கடி எழுந்திருக்கிறேன், இதனாலே எனக்கு தூக்கம் தடைப்பட்டுருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைகள்ல உங்களோட அந்த யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கலாம். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த யுரித்ரா அப்படிங்கிறது வந்து சிறுநீரோட அந்த பாதை, இந்த பாதை வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து இறுக்கமா இருக்கணும் அப்படின்னா அதை சுத்தி வந்து உங்களுக்கு கொலாஜன் டிஷ்யூ வந்து இருக்கும், டெட்ரூசஸ் மசில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொலாஜன் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மெனோபாஸுக்கு அப்புறமா இந்த டைப் 2 கொலாஜன் வந்து உங்களுக்கு குறைவா வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த யூரின் வந்து கண்ட்ரோல் ஆகல. நிறைய பேருக்கு இந்த மெனோபாஸோட ஸ்டார்டிங் பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரின் போய் முடிச்சோட இன்னும் கொஞ்சம் கூட யூரின் போகணும், இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும். இது வெஜைனல் ட்ரைனஸோடையும் சேர்ந்து இருக்கும். இதற்கு காரணம் அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து உங்களுக்கு குறையிறதுனால கொலாஜன் வந்து குறையுது, அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ இதற்கு நல்ல கொலாஜனை அதிகப்படுத்தக்கூடிய பயறு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது கூட கீகல் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதாவது நீங்க நல்லா வந்து மூச்சை வந்து உள்ள இழுக்கும் போது உங்களுடைய அடிவயிறு பகுதி வந்து வெளியே போகணும், அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது அடிவயிறு பகுதி வந்து உள்ள போகணும். ஸோ இது வந்து அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்காக. ஸோ அடுத்ததா நீங்க யூரின் போன பிறகு வந்து எப்படி வந்து ஸ்கியூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அடிவயிற்ற, அதாவது யூரின் போற அந்த பகுதியை பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து நல்லா ஸ்கியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ணி உள்ள இழுத்து அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம நெட்ல பார்த்தாலே நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பயிற்சியும் நீங்க சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய யூரினை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூரின் லீக் ஆகுறது அப்படிங்கிறதே வந்து நபருக்கு நபர் வந்து மாறுபடும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தும்முனா இருமுனா எனக்கு வந்து யூரின் வருது டாக்டர், மற்ற டைம்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். அதாவது நம்ம தும்மும் போதும் இருமும் போதும் நம்ம அடிவயிற்று பகுதியில் ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வந்து உங்களுக்கு யூரின் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு, அடிவயிற்று தசைகள் வந்து வீக்கா இருக்கு. ஏன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டெலிவரி அப்படின்னாலே அடிவயிறு பகுதி வீக் ஆயிடும், அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வந்து வீக் ஆயிடும். அடிக்கடி மனப்பதட்டம் அடைகிறவங்களுக்கும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆயிரும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதோ திடீர்னு ஏதாவது ஒரு பதட்டம் ஆகுனா எனக்கு உடனடியா வந்து யூரின் போயிடணும் டாக்டர், உடனடியா மோஷன் போயிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னாலே உங்க அடிவயிற்று தசைகளும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வீக்கா இருக்குன்னு அர்த்தம்.
இது பெண்கள்ல அதிகமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நான் சொன்ன இந்த கீகல் எக்ஸசைஸும் நீங்க வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து சுவாசத்தை உள்ள இழுக்கும்போது வயிறு பகுதி வெளியே வருது, சுவாசத்தை வெளிவிடும்போது வயிறு பகுதி உள்ள போகிறது. ஸோ இதை வந்து நம்ம கான்சியஸா ஒரு 10 முறை வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அடிவயிறு பகுதிகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி அடிக்கடி யூரின் போறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்மும் போது இருமும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை டாக்டர், யூரின் வந்தது எனக்கு அது வந்து ஃபுல்ஃபில்லா வந்து ஆயிடுச்சு, எனக்கு பிளாடர் ஃபுல்லா ஆயிடுச்சு, உடனடியே நான் போயிடணும், என்னால வந்து அடுத்து கொஞ்ச நேரம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு இந்த பிளாடர்ல உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால வரக்கூடியதான். ஸோ அந்த நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஸோ இந்த யூரின் இன்கான்டினன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறமாகவோ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, டாக்டர் டெலிவரிக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டெலிவரியில வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். அதான் வந்து இந்த குழந்தை வந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான டைமா வந்து எடுத்திருக்கும். ஸோ ஒரு அரை நாள் வரைக்கும் வந்து எனக்கு வந்து அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு சிரமமா இருந்தது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வலியோடய ரொம்ப நேரம் வந்து அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாடர்லோட நெக் வந்து அவங்களுக்கு அதில் இரிட்டேட் ஆயிருக்கலாம், அதில் வந்து அழுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல தான் டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை வந்து, இல்லை யூரின் வந்தால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதற்கும் நான் சொன்ன அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும். சில வகையான யோக பயிற்சிகள் வந்து இருக்கு. முக்கியமா சேதுபந்த ஆசன பயிற்சி, அதே மாதிரி வந்து தித்தலி ஆசனம்னு சொல்லுவோம். இந்த வகையான ஆசன பயிற்சிகள்லாம் வந்து நம்ம செய்யலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு டாக்டர் டெலிவரிலாம் ஆகலை, இன்னும் வயதே ஆகலை, யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கான், ஆனாலும் எனக்கு வந்து இந்த யூரின் வந்தால் உடனடியாக போயிடும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாடரோட நெக்குன்னு நம்ம சொல்லுவோம். பிளாடர் வந்து ஒரு முக்கோணமாக வந்து இருக்கும். அதனுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னரில் தான் உங்களுக்கு நரம்பு தூண்டுதல்கள் வந்து இருக்கும். இது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு தூண்டப்படுது. ஸோ இது வந்து மனப்பதட்டத்தினாலையும் பரம்பரை காரணமாகவும் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பதட்டம் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாடரோட நெக் வந்து அந்த ஃபுல்லாக வந்து முடியாமல் கூட உங்களுக்கு வந்து உடனடியாக யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகள் இருக்குது அப்படின்னா மனப்பதட்டம் தான் இதற்கு முக்கியமான காரணம். இதற்கு சுவாச பயிற்சிகள், நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பெல்லாம் யூரின் போகிறீங்க அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்கள். பெரும்பாலும் வீட்டில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் பாத்ரூம் அசஸ் வந்து இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அடிக்கடி போவீங்க. ஸோ உங்களோட மைண்டை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து டியூன் பண்ணணும். ஸோ யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து வருது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். முக்கியமாக இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது. அதாவது உங்களுக்கு நரம்புகள் பாதிப்புனால அடிக்கடி யூரின் போகணும், மனப்பதட்டத்தினால அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க யூரின் வருது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு சென்சேஷனை விட்டுட்டு வேற விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். அதாவது ஒரு வேலைகளை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கக்கூடிய விஷயம், முக்கியமாக வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு காஃபியோட பீன் வந்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா வாசனை எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு சாப்பாடோட ஒரு சென்சேஷன் வந்தது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த யூரின் போகக்கூடிய அந்த சென்சேஷன் வந்து அதிகமாக வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு காஃபி பீன் கையில் வச்சிருக்கிறது, இல்லை ஒரு மின்ட்டோட ஒரு ஸ்மெல் மாதிரி கையில் வச்சிருக்கிறது, ஒரு எலுமிச்சையோட ஸ்மெல் வந்து வச்சுக்கிறது, இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஒரு மென்டலாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ யூரின் அர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோ இல்லை வந்து நமக்கு அந்த ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் நம்ம சொல்லுவோம், அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனை, இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அந்த காரணங்களை பொறுத்து அதற்கான சிகிச்சை முறைகள் வந்து மாறுபடும். பட் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ டீனேஜில் இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கவங்க எல்லாருமே கீகல் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த யூரின் அர்ஜென்சி அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வெளியிலே சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இதற்கான தீர்வுகளும் இருக்குது. அதை பற்றி அவங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் எடுத்துக்கிறதோ இல்லை ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.